ஆனால் சார் நீங்கள் சொல்கிறதுல இப்போ எவ்வளோ காமன்னா கிட்டத்தட்ட 10ல் ஒரு 8 பேருக்கு இருக்கும்பாங்க மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ இந்த ஏப்பம் வருது, இந்த எருக்களிக்குது, இது கிட்டத்தட்ட எல்லாருமே பண்ணுறாங்க. எல்லாருக்கும் இருக்குது. அதில் என்னென்னா கண்டிப்பாக வந்து பிகாஸ் ஆஃப் ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் தான். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் மாற மாற அது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ப்ளஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஒபீஸ் ஆகிறோம், எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்திங்கனாலே உங்கள் ஆசிட் செக்ரேஷன் கூடும். ஆப்வியஸ்லி உங்கள் ஆசிட் செக்ரேஷன் கூடுதுனாவே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸும் கூடும், அல்சர் அது கேஸ்ட்ரிக் அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அது டியோடினல் அல்சர் சொல்லுவோம், அது ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி. மென்டல் ஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத விட மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். ஓகே, மென்டலாக நான் வந்து ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன்னு அதிகமாக ஃபீல் பண்ணணும்னா ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகி அது புண்ணாயிடும் அது? ஆமாம், டெஃபினட்டாக பாசிபிலிட்டி இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நம்ம பாடி மெக்கானிசம் எப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி தேவை. அப்படிங்கிறப்ப ஆசிட் செக்ரேட் ஆகிறப்ப நீங்கள் ரொம்ப பசி எடுக்கும், ரொம்ப சாப்பிடுவீங்க அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அது. ஸோ ஆசிட் ஜாஸ்தி செக்ரேட் ஆகும். ப்ளஸ் மெயினாக ஃபுட் ஹேபிட்ஸ். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம வந்து சாப்பிட்ற காரம், எண்ணெய், புளிப்பு அதெல்லாம் ரொம்ப கம்மியாக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ எல்லாருமே ஹோட்டல் சாப்பிட்றது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ப்ளஸ் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸும் நமக்கும் அதை நோக்கி போகிறோம். நம்ம வெஸ்டர்ன் டயட்ஸ் அது எல்லாமே போகிறப்ப அதனால் அல்சர்ஸுங்கிறது ரொம்ப காமனாக. அல்சருங்கிறது ஒரு ப்ராடு டெர்மினாலஜி. அதில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸுமே கூடுதல் தான்.